பண்டார சாத்திரத்தில் நமச்சிவாய மாலையில் 23வது மந்திரம், அதிலிருந்து 10 மந்திரத்துக்கு ஒரே கான்செப்ட், வித்தியாசமான கேள்வி இருக்கிற மந்திரம். அரிய தவமுடைய ஞானிகளுக்கு தீமைகள் நீங்குவதற்கு நீ குருவாக இருக்கிறாய். அவர்களுக்கு பேரின்பத்தை கொடுக்கிற உபாயங்களையெல்லாம் அன்போடு நீ நினைக்கிற. திருவாவடுதுறைவாழ் நமச்சிவாய குருவே, திருட நினைக்கிற ஒருத்தனுக்கு நீங்களே கடப்பாறையை கொடுத்து அவன் கூடவே ஒன்றாக கலந்திருந்து அவன் திருடும்போது நீங்களும் ஒன்றாய் நின்று அதை செய்து முடித்த பிறகு அதை தீய வினை செய்தான்னு நரகத்துக்கு அனுப்புகிறீங்களே, இது எந்த வகையில் நியாயம்? இதுதான் கேள்வி. இந்த 10 மந்திரத்துக்கு ஒரே பதில் தான். அது இதில் பதிலையும் நம்ம போன வாரம் பதிவு செஞ்சிட்டோம். திருட நினைப்பவனுக்கு இறைவன் அதற்கான கருவிகளை கொடுக்கிறார், அருளால் கொடுக்கிறார். செய்யும்போது சாமி அவன் கூடவே இருக்கிறார். தீவினைக்கு மட்டும் அவன் எப்படி பொறுப்பாகுவான்? அவன் நரகத்துக்கு அனுப்பப்படுவது எப்படி சரியாகும்? இதுதான் கேள்வி. இப்படி 10 மந்திரங்கள் இவ்வாறே வரும். அதற்கான பதிலும் அதிலே சொல்லப்பட்டிருக்குது. திருட வேண்டும் என்ற தீய எண்ணத்தை இறைவன் உண்டாக்கலை. அங்கேருந்து ஆரம்பிக்கணும். திருடணும். இறைவன் அவனை கூப்பிட்டு நாளைக்கு 13ஆம் தேதி நீ திருடுறதுக்கு போகிற, நீங்கள் உட்காருங்க. சரி, ஓகே. சரி. சரி, ஓகே. அவள் இருந்தால் இவளுடைய ஸ்கெட்செல்லாம் ஸ்கெட்சு வாங்கி கொடுத்துடலான்னா இல்லை. அதாவது இறைவன் அவனை கூப்பிட்டு 13ஆம் தேதி திருட போகணும், ரெடியாரு, காலையில் குளிச்சுட்டு ரெடியாயிரு, சாமி கும்பிட்டுட்டு கடப்பாறையெல்லாம் நானே தர்றேன், நானே ஹெல்ப் வரேன்னு சொன்னாரா? திருடனுங்கிற எண்ணெய் ஆற்ற வந்தது. இதில் ரொம்ப நுட்பமான பாடம். எண்ணெய் வந்த பிறகு அதற்கான உதவியை யார் செஞ்சா? எண்ணெய் எதனால் வந்ததுன்னா 3 மலங்களால் வந்தது. எண்ணங்கள் எதனால் வந்தது? ஆமாம், அந்த மலங்களை எது செயல்படுத்திச்சு? மறைப்பு சக்தி செயல்படுத்தியது. துரோதான சக்தி என்ற மறைப்பு சக்தி செயல்படுத்துது. மலங்களால் உருவானது. அந்த எண்ணத்தின்படி தான் அந்த உயிர்களை செலுத்த முடியும். நான் சொன்னேன், அவனுக்கு திருடணுங்கிற எண்ணம் இருக்குது. இறைவன் திருடுற எண்ணத்தை பற்றி கவலையே படாமல், நான் பொதுவாக சொல்கிறோமில்ல, ஒரு கல்லூரியிலேயே ஸ்கூல்லையே பிரச்சனை இருந்ததுன்னா பிரச்சனையை கண்டுடாதீங்க சார், அப்படியே விட்டுருங்க சார், கண்டுடாதீங்க சார், அப்படியே விட்டுருங்க சார்னா அது என்ன செய்துக்கிட்டே இருக்கும்? அப்படியே இருக்கும். இறைவன் இவருடைய திருடுற குணத்தை கண்டுக்கிடாமல் விட்டுட்டு அதே மாதிரி 13ஆம் தேதி உனக்கு மோட்சம் கைலாயத்துக்கு வந்துடு அப்படின்னாருன்னா, நான் சொன்னேன் அங்கேயும் திருடுவான்னு சொன்னேன். கரூரில் சொன்னேன், கிடந்து விழுந்து சிரித்தாங்க. இந்த மந்திரத்தை சொல்லி பொருள் சொல்லி சொன்னேன். அங்கேயும் வந்து அங்கே திருடிட்டு வந்துட்டான்னா, கைலாயத்தில் மட்டும்தான் திருடாமல் இருந்தேன். இப்போ கரூரில் சொன்ன உடனே, கரூரில் ஒருத்தன் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய திருடன் திருவாரூர்காரர், திருவாரூர் முருகனுங்கிறவன் தான் திருட்டில் பெரிய ஆள். பாருங்கள், தமிழ்நாட்டு நிலைமையை பாருங்கள். திருவாரூர் எதுக்கு பெரிய ஊர்? சைவத்துக்கு பெரிய ஊர். ஆனால் பிடிக்கவே முடியாத ஒரு திருடனுக்கு ஊராக இருந்தது எது? ஆமாம், எவ்வளவு பெரிய காவல்லையும் திருடிடுவான். ஆளை பார்த்தீங்கன்னா பொறி வைக்கிற மாதிரி இருப்பான். இப்போ கரூரில் ஒருத்தன் திருடிட்டான். சமீபத்தில் நகைக்கடையை ஓட்டை போட்டு திருடிட்டான். கடப்பாறையை வச்சு தான் ஓட்டி திருட்டான். உனக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு கேட்டதுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல, நான் மட்டும்தான் இருக்கிறான் அப்படின்னா தலைவர் துணை நின்று இருக்கிறார். யார்? இறைவன் கூட இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். அதை ஒருத்தர் எடுத்து சொன்னார். என்னென்ன ஆயுதம்? முதல் ஆயுதம் கடப்பாறை. ஆமாம். அப்போ இறைவன் இந்த எண்ணத்தை தடுத்தார்னா அவனுக்குள்ள என்ன எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும்? திருடுற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். கைலாயத்தில் கொண்டு விட்டார்னா இவர் அசந்த நேரத்தில் கைலாயத்தில் எல்லாத்தையும் திருடிட்டு வந்துடுவான். உண்மைதானா? அப்போ இறைவன் அந்த எண்ணங்கள் போகிறதுக்காக அதை செயல்படுத்துகிறார். திருட வைக்கிறாரு. ஆமாம், உங்களுக்கு செய்ய போயிரும்ல. இப்போ நீங்கள் இப்போ ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிறது ஆசை, எண்ணம். யார் கல்யாணம் பண்ணி வைக்கிறா?
40 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணதை நினச்சி சந்தோஷப்படுறானா? என்ன சொல்கிறான்? அதே மாதிரி இவனும் ஒரு நாள் அது வந்து மாறிடும். இவ்வளோதான் சயின்ஸ், இவ்வளோதான். 40 வருஷம் கழித்து நான் வந்து 40 வருஷத்துக்கு முந்தி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்கிறானா? என்ன கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் என்ன நிம்மதி? எல்லாம் வாழ்க்கையில் ஒன்றும் எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம், பிள்ளை ஒரு பக்கம், மகன் ஒரு பக்கம், நம்ம தனியாக கிடந்து இன்றைக்கி ஆக்கி சாப்பிட்டுட்டு கிடக்கிறோம். ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் கிடையாது, கூட வந்து பார்க்க ஆள் கிடையாதுன்னு கடைசி என்ன செய்கிறீங்க? அதுக்கு பேசாமல் நம்ம சும்மா இருந்திருக்கலாம், கல்யாணமே வேண்டனே, எங்கள் ஆத்தா கேட்கலன்னு பேர் திட்டுறீங்களா? ஆத்தாவும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஆனால் அந்த எண்ணத்தை யார் நிறைவேற்றினா? அதே எண்ணம் ஒரு கட்டத்தில் அவங்ககிட்டயே மறுதலையாக வருதில்ல. அதுமாரி திருடுறவனே ஒரு கட்டத்தில் எதா மாறுவான்? எந்த ஒரு செயலும் ஒரு கட்டத்துக்கு மேலே மறுதலை ஆகிரும். இப்போ வந்து நீங்கள் நம்ம வந்து 18 வயசு 20 வயசு இருக்கும்போது சினிமா பார்க்குறதுக்கு முதல் காட்சிக்கு போனோமல்ல, இப்போ போகிறோமா? ஏன் போகலை? அப்போ போனதுனால தான் இப்போ போகலை. அப்போ போகாமல் இருந்திருந்தோம்னா இப்போ போவோம். நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் வந்து கல்லூரியில் போய் அவ்வளோ சேட்டை பண்ண மாட்டான். மெட்ரிகுலேஷன்காரன் கல்லூரியில் போய் தான் சேட்டை பண்ணுவான். என்ன காரணம்? இவன் எல்லாம் அங்கே முடிச்சுட்டு வந்துடுவான். இவன் வந்து கல்லூரியில் முதலாண்டில் பண்ணுறத அவன் 6ஆம் வகுப்பில் முடிச்சிருவான். ஆமாம், சின்சியராக படிக்க ஆரம்பித்தான். அவனுக்கு இதெல்லாம் என்னடா, இதெல்லாம் ஒரு விளையாட்டாடாம்பான். ஆனால் இவனுக்கு அது பெருசாக தெரியும். காலேஜுக்குள்ளேருந்து 1 மணி நேரம் வெளியே ஓடி வந்துட்டான பெரிய நாங்கள் 1 வாரம் பள்ளிக்கூடத்துக்கே போனவாத நாள்லாம் உண்டு. நாங்கள் வேலை பார்த்த ஸ்கூல்லலாம் காம்பவுண்டு, பெரிய காம்பவுண்டு, ஏறி குதித்து போய் ஆற்றுல குளத்தில் விளையாடிட்டு வந்துக்கிட்டே இருப்பானுங்க. எங்களுக்கு என்ன பயம்னா ஏதோ கிணத்துல நிலத்தில் விழுந்துருவாருன்னு பயமாக இருக்கும். திடீர்னு பார்த்தா காணாமல் போயிடுவான். புரியுதா உங்களுக்கு? அவன் ஏன் அந்த கல்லூரிக்கு வரும்போது அரசு பள்ளி பையன் அதை விடுறான்? அதை செய்வதற்கான வாய்ப்பு அவனுக்கு என்ன செய்யப்படுகிறது? வழங்கப்படுகிறது. கோஎஜுகேஷனில் படிக்கிற ஒரு பையன் பொம்பளை பிள்ளைகிட்ட பழகிறதுல ஒரு நாகரிகம் இருக்கும். கோஎஜுகேஷன் இல்லாமல் தனியாக பையனை படிக்க வச்சிங்கன்னா +1 +2 முடிச்சுட்டு காலேஜில் பொம்பளை பிள்ளை பின்னாலே சுற்றுவான். இவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அதெல்லாம் 6ஆம் வகுப்புல இருந்தே பொம்பளை பிள்ளைகிட்ட படித்து அவளுகளை கண்டாலே எரிச்சலாக இருக்கும்பா. அவ்வளவும் ஃப்ராடுகம்பா, அவ்வளவும் ஃப்ராடுக. எந்த பிள்ளைகளும் நம்புறதுக்கு ஆகாதும்பா. ஆனால் நீங்கள் மெட்ரிகுலேஷன் பையனை நீங்கள் வந்து காலேஜில் கொண்டு விட்டு பாருங்கள், 3 வருஷம் பொம்பளைகள் பின்னாலே சித்து படிப்பை தீர்த்துருவான். புரிஞ்சுட்டா? இப்போ எந்த ஒரு எண்ணம் தோன்றும் போதும் அதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் அந்த எண்ணங்கள் நம்ம விட்டு என்ன செஞ்சிடும்? போயிடும். இதுதான் சயின்ஸு. சயின்ஸுங்கிறத விட சைவ சித்தாந்தம். அதனால் இறைவன் என்ன செய்கிறார்? இந்த வாய்ப்பை கொடுத்துடுறார். கொடுத்து அதுதான் பின்னால் வந்திருக்குது நமக்கு. உலகுடை நாயனார் களிநெடில் பாடல் 8, குணவழி நடவார் குணவழி நடந்து குணத்தினை மாற்றுவார் போல. குணவழி நடவார் குணவழி நடந்து குணத்தினை மாற்றுவார் போல. இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு பொண்ணு மருமகளாக வருது. இவங்க வீட்டில் வந்து காலையில் 6 மணிக்கு எல்லோரும் எந்திரிச்சு குளித்து எல்லோரும் திருநீர் பூசி சைவ நெறிக்கு வந்துடுவாங்க. எல்லாருமே காலையிலே பரபரப்பாக ஆயிடுவாங்க. ஆனால் இந்த பொண்ணு வளர்ந்த இடத்துல இந்த மாதிரி நடைமுறைகள் இல்லை. அந்த பொண்ணு பிறந்த இடத்துல இந்த மாதிரி நடைமுறைகள் பெருசாக இல்லை. அப்போ நீங்கள் அந்த பிள்ளை வந்த உடனே அதே மாதிரி நீங்கள் அதை எந்திரிக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கலவரம் வந்துடும். அந்த பெண்ணினுடைய போக்கிலேயே போய் ஒரு கட்டத்தில் அதுவே என்ன செய்யும்? அதுவே தானாக மாறி இந்த இயல்புக்குள்ளே வந்து கலந்துரும். நீங்கள் அதோடைய ரூட்டில் போய் தான் திருப்ப முடியும். நீங்கள் ஒரு வண்டியை நினச்ச உடனே திருப்ப முடியுதா? ஒரு வண்டியை ரிவர்ஸ் எடுக்கணும்னா என்ன செய்கிறீங்க? ஒரு வண்டியை ரிவர்ஸ் இருக்குன்னா அப்படியே சுற்றிடுவீங்களா சக்கரை மாதிரி? அதனுடைய வண்டி போக்கில் போய் தான் என்ன செய்ய முடியும்? திருப்ப முடியும். வண்டி போக்கில் போய் தான் திருப்ப முடியும். பிறகு அதுக்கு பிறகு அவங்க அந்த குடும்ப சூழலுக்கு மாறுவாங்க. இப்போ எங்கள் மருமகளுக்கு வரும்போது சைவம்னா என்னங்கிறது தெரியாது. ஒரு கட்டத்தில் அண்ணா வணக்கம், ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி எரியை பற்றி புகார் பண்ணுறாங்க, நம்ம இதை பற்றி புகார் பண்ணுறாங்க, பயங்கரமாக கலவரம் பண்ணுறாங்க, நிறைய பேரை கூப்பிட்டு வந்துட்டு உங்கள் வீட்டில் சண்டை போட போகிறேங்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு ஃபோன், மருமக கிட்ட தான் பேசுகிறாங்க. மருமக எங்கள் மாமா வருவார், பேசிக்கலாம், அமைதியாக இருங்கங்குது. சைவ போராளியாக மாறுது மருமக. அப்போ வந்து அவங்க அதை விடாமல் பேசிகிட்டே இருக்கிறாங்க. நான் வந்தேன்னா அது நடக்கும், எது வேணாலும் நடக்கட்டு, உங்களுக்கு 10 பேர் வந்தால் எங்களுக்கு 20 பேர் வருவோம், எப்போ வேணாலும் வாங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு 10 பேர் வந்தால் எங்களுக்கு 20 வருவாங்க, எப்போ வேணாலும் வாங்க, சொல்லாமல் கூட வாங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த சைவ போராளி குணம் யார் கூட சேரும்போது வருது? ஆனால் அதே நீங்கள் வந்த உடனே இந்த கேரக்டர் வரும் நம்ம என்ன செய்ய முடியாது. வந்த உடனே கேட்டிங்கன்னா எதுக்கு ஊர்வம்பும்பாங்க. என்ன சொல்லுவாங்க? எதுக்கு 4 பேர் இப்படி பேசுகிற மாதிரி நடந்துக்கிட்டுறாங்க மாமா, எதுக்கு தேவையில்லாத வேலைம்பாங்க. ஆனால் இது ஒரு போராட்டங்கிறது அதுக்கு அவங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்குது? தெரிய ஆரம்பிக்குது.
இதெல்லாம் புரிஞ்சுட்டா இப்போ உங்களுக்கு உங்கள் சந்தேகம்? அதனால் குணவெளி நடவார், குணவெளி நடந்து, குணவெளி கடைசி வார்த்தையை முடிங்க, அதான் முக்கியம். குணவெளி மாற்றுவார் போல. அவங்க குணவெளிக்கு போய் தான் நம்ம குணவெளிக்கு மாற்ற முடியும். அவங்க குணவெளிக்கு போய் தான் நம்ம குணவெளிக்கு மாற்ற முடியும். இப்போ நீங்கள் நம்ம தேச தலைவர்களெல்லாம் நீங்கள் இங்கிலாந்து, அமெரிக்கா போனால் அங்கே மது விருந்து உண்டு. அங்கே நம்ம கலாச்சாரத்தில் மது அருந்தக்கூடாது, பப்ளிக்காக அருந்தக்கூடாது. அவங்க கலாச்சாரத்தில் கம்பல்சரி பப்ளிக்கானே செய்யணும், அருந்தணும். ஆனால் அங்கே போய் இங்கிலாந்து அதிபர்கிட்ட, அமெரிக்கா அதிபர்கிட்ட, ரஷ்ய அதிபர்கிட்ட நம்ம மது சாப்பிட்றதுலன்னு சொல்ல முடியுமா? அப்போ என்ன செய்வாங்கன்னா, அந்த நாகரீகத்துக்காக சும்மா கையில் வாங்குற மாதிரி என்ன செய்வாங்க, வாங்குவாங்க. அந்த இதுக்காக, நாகரீகத்துக்காக குடிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இந்த பழக்கம் எங்கள் நாட்டில் இல்லை அப்படின்னா எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்பான். அவங்ககிட்ட கடன் வாங்குறதுக்கு போயிருப்போம். நீங்கள் அவங்ககிட்ட ஒரு 50 லட்ச ரூபா கடன், 50 லட்சம் கோடி கடன் வாங்க போயிருப்போம், 10 லட்சம் கடன் வாங்க போயிருப்போம். அவங்ககிட்ட போய் அவங்ககிட்ட பணம் வாங்கணும்னா அவனுடைய கேரக்டருக்கு, நம்ம அவன் கேரக்டருக்கு மாறி தான் அவங்ககிட்ட பொருளை வாங்க முடியும். அப்போ அவங்களுடைய கலாச்சாரத்துக்கு யார் ஒத்து போகணும்? நம்ம ஒத்து போகணும். நேற்று டெல்லியில் அமெரிக்காவினுடைய சுதந்திர தினம் கொண்டாடியிருக்காங்க. டெல்லியில் நேற்று அமெரிக்கா தூதரகத்தில் அமெரிக்காவினுடைய சுதந்திர தினத்தை இந்தியாவில் கொண்டாடியிருக்காங்க. அமெரிக்க அதிபர் அங்கேருந்து இங்கே ஃபோனில் பேசுகிறார். யார்கிட்ட? அந்த விழாவில் கான்ஃபரன்ஸில் பேசுகிறார் அமெரிக்க அதிபர். நான் பாரத பிரதமரின் ரசிகன்கிறார். புரியுதா? பாரதம் எனக்கு எங்களுடைய ஒரு பங்காளிகளில் முக்கிய பங்காளிங்கிறார். என்னுடைய சிறந்த நண்பருங்கிற பாரத பிரதமருங்கிறார். இதே தான் அவர் ரஷ்யாவில் போனாலும் பேசி ஆகணும். இதே தான் அவர் சைனாவில் இப்போ போனார், அங்கேயே இதை தான் பேசிட்டு வந்தார். இது என்னதுன்னா, அவங்க போக்கில் போய் தான் அந்த நாட்டோட எதை மேனேஜ் பண்ண முடியும். அந்த நட்பு, அந்த ராஜரீதியான ராஜதந்திர உறவுகளை எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியும். இது அரசியலுக்கும் இது தான், குடும்பத்துக்கும் இது தான். நீங்கள் சமயத்துக்கு மட்டும் படித்து பிரயோஜனம் கிடையாது. ஏதாவது ஒன்றுக்கு படித்து, நம்ம சமயவாதியா? காலையில் எந்திரிச்சோடனே காலையில் எல்லோரும் புத்தம் சரணம் கச்சாமின்னு கிளம்பிட்டீங்களா? பகல் முழுவதும் காசு சம்பாதிச்சுட்டு சாயங்காலம் இதில் உட்காடுறோம். பகல் முழுவதும் பார்த்தது காசு, சாயங்காலம் போக்க வேண்டியது மாசு. அப்படின்னா எப்படி போகும்? பகல் முழுவதும் கேஸு, கேஸு, சிலிண்டர் வாங்குறதே பெரிய பாடாக இருக்குல்ல, அதுதான் சொல்கிறேன். பிறகு சாயங்காலம் மாசு போகும்னா எப்படி போகும்? அப்போ இந்த குணவெளி நடவார், குணவெளி நடந்து, குணத்தினை மாற்றுவார் போல அப்படின்னு பதிவு பண்ணார். அது அழகாக, அந்த ஒரு அழகான இடம். அதுக்கு இன்னொரு இடமும் சொன்னார். குணவெளி விட்டு திருத்தி என் கோதகற்றி, முத்தி பஞ்சாக்கர தேசிகர் மாலையிலையும் இந்த செய்தி இருக்குது. நம்முடைய ஆதீனத்துக்குரிய முத்தி பஞ்சாக்கர தேசிகர் மாலையிலையும் இந்த சிந்தித்து இருக்குது. அடுத்த 10 மந்திரத்துக்கு இதுதான் விடைன்னு சொல்லிட்டார். அப்படின்னா அடுத்த மந்திரத்துக்கு உரை சொன்னாலே போதும். அடுத்த மந்திரம் பாருங்க. அந்த அடுத்த மந்திரத்துக்கு பொருள் படுங்க. ஜீவன் முக்தர்கள் உடலை கோயிலாக கொண்டவன் நீ. அவர்களுடைய அறிவை பதிஞானமாக்கி அங்கே நீ வெளிப்படுகிறாய். அங்கே நீ வெளிப்படுகிறாய். நீங்கள் சிவஞான போதத்தில் தோன்றுங்கிற குறிப்பு வரக்கூடிய வெண்பா இருக்குது. எத்தனான உற்பாவில் இருக்குது? 10ஆம் உற்பாவில் இருக்குது. தோன்றுங்கிற குறிப்புடைய, நான் பாடம் நடத்தும்போது இதோட தொடர்புடையது தான் வடியேறு திரிசூலம் தோன்றும்னு அப்பர் சொல்கிற இடம்னு பாடம் நடத்தியிருக்கிறேன். இதுவும் அதே இடம்தான். பதிஞானம் இருக்கிறவர்களுக்கு நீ வெளிப்படுகிறாய். திருவாவடுதுறை வாழ் நமச்சிவாய குருவே, நீ தீமைகளை இகழ்பவன். இப்போ அந்த 10 மந்திரத்துக்கான கான்செப்ட் சொல்ல போகிறாரு. அடுத்த பேராகிராஃபாக எழுதிக்கிடுங்க. தீமையை நுகர்வதற்கு நீயே கருவி தருகிறாய். நீயே நரகத்தில் தள்ளுகிறாய். இது எப்படி முறையாகும்? இது எப்படி முறையாகும்? அதிலிருந்து நம்ம அடுத்த வகுப்பாக பார்க்கணும். அதில் நிறைய செய்திகள் இருக்குது. மந்திரத்தை ஒரு தடவை படிங்க. எள்ளுவாய் தீதை
உணையேயும் கருவி தந்து தள்ளுவாய் தீநரகத்து தந்திடுவது எவ்வாறோ கொள்ளுவாய் முத்தர்தனுக்கு கோயில் உளம் நீயாக உள்ளுவாய் ஆவடு தண்டுரை நமச்சிவாயனே. இந்த டம்ளர்